இன்னைக்கு நம்ம ஹீரோனோ காகிரா எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். தெரியுமா, பேய் நடமாட்டம் வந்துருச்சா, ரொம்ப நாளாக இந்த வில்லேஜில் நடக்காமல் இருந்துச்சு, இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு வலிக்குது, கையில் திருப்பி அந்த டீமன் சிம்பிள்லாம் வருது. அவன் அப்படியே அதை மறைச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி இங்கே நம்ம பசங்களை காட்டுறாங்க. இவங்க ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறப்ப அங்கே இருக்க எல்லா பசங்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. திருப்பி பேய் நடமாட்டம் வந்துருச்சா, இப்போ என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்க்குறாங்க திருப்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்க ஓமியை கட்டுறாங்க. ஓமி வந்து பாட்டிக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. போன எபிசோடில் கூட அவர் கேட்டிருப்பாரு தெரியுமா, இது மாதிரி பாட்டி வந்து ஏதோ ரிச்சுவலை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது மாதிரி அந்த ரிச்சுவலை பண்ணாதீங்க, நிப்பாட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பாட்டி ஒத்துக்க மாட்டுறாங்க. வேறு வழி கிடையாது, உனிக்கிரி மருவை ஃபுல்லாக சீல் பண்ணலை, அதனால இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை வெள்ளாமிச்சு வச்சுறாங்க. அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, இதுக்கு வேறு ஏதாச்சும் வழி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அதோட என்ன யோசிக்கிறாருன்னா, சின்ன பிள்ளையில இது மாதிரி ஒரு ரிச்சுவல் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ வந்து இவரோட அம்மாவே தான் உயிரை விட்டுருக்காங்களாம். அது மாதிரி திருப்பி எதுவும் நடந்துடக்கூடாது, நான் எப்படியாச்சும் இதை தடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் இங்கே கிளம்புறாரு. அப்படியே நம்ம பசங்களை கட்டுறாங்க. அவங்க ஸ்கூல் முடிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டு வந்துகிட்டு இருக்கப்பயே எய்தாப்புல அந்த ஓமி வந்துடுறாரு. அவர் வந்துட்டு கேட்குறாரு, எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, சரி எங்க ஒருத்தரை மட்டும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த வயலட் கலர் முடி இருக்கும்ல ஒருத்தன் சிஞ்சி, அவனை மட்டும் காணும், எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனை கட்டுறாங்க. அவன் எங்கேயோ காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கான். என்னன்னா இவனுக்கு சின்ன பிள்ளையிலேயே ஏதோ நடந்திருக்கும் போல, அதான் அப்படியே யோசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான். அப்போ எனக்கு வெறும் 7 வயசு தான் ஆணுச்சு. அப்பயே எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து என்னை பிரித்து அந்த வில்லேஜ்லேருந்து என்னை தனியாக கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு கோயிலில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்படியே அந்த சின்ன பிள்ளையில நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்படி தான் காட்டுக்குள்ளே உள்ள ஓடியாந்து கத்திட்டு இருந்திருப்பான். அம்மா அப்பா எங்கே இருக்கீங்க, திருப்பி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அதில் உருண்டு கிடப்பான். பார்த்தா சுற்றி ஒரே உல்ஃபாக வந்து நிற்கும். அதில் ஒரு உல்ஃப் வந்து இவன்கிட்ட பேச ஆரம்பிக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, இது மாதிரி நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், நான் தான் லோகோஸ் செஃபிரோத்துக்கு ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறேன், இது மாதிரி இனிமேல் நீ எப்போதும் எங்களுக்கு சொந்தமானவனாக இருக்கணும், அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி 8 வருஷம் கழிச்சு ஒரு பொண்ணு வருவா, அவளுக்கு நீ உதவி செய்யணும், அப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னா உன் குடும்பமும் உன்னோட வீடும் உனக்கு திரும்பி கிடைக்கும், நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், அதனால நீ இனிமேல் எங்களுக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் போட்டிருக்காங்க. அதைத்தான் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. இதில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ இவன் காட்டுக்குள்ளே வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான், அரியா எங்கே இருக்கீங்க, வெளில வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு காட்டிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி இவன் வந்து வில்லிங்க இடத்துக்கு அப்போ போயிருப்பான். போனதுக்கப்புறம் அவங்க பிடிச்சி விசாரிச்சிருப்பாங்க, நீ தான் அந்த கான்ட்ராக்ட் போட்டவனான்னு சொல்லிட்டு அரியா வந்து பார்த்துருப்பான். அப்போ வந்து அவள்கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, இது மாதிரி எனக்கு வந்து சுதந்திரம் வேணும், ஒரு வீடு வேணும், குடும்பமாக நான் சந்தோஷமாக இருக்கணும், என்னோட சொந்த வில்லேஜ்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அவளும் இவன் விருப்பப்பட்ட மாதிரி இவனோட அந்த சொந்த வில்லேஜ், கீஃபு தான் இவனோட சொந்த வில்லேஜ், அங்கேயே அமைச்சு வச்சுருப்பா. இதில் வந்து உன்னோட பவரை நான் வந்து இலை வைக்கிறேன்ட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்க சக்தியும் எழுப்பி விட்டுருப்பா. அதுக்கு பதிலாக இவன் வந்து அந்த ஒனிகிரி மரம் சீல் பண்ணி வச்சுருக்காங்களா, அந்த ரகசியத்தை எல்லாமே சொல்லியிருந்திருக்கான். அந்த பேரியரை பற்றி எல்லாத்தையுமே சொல்லி வச்சுருந்துருக்கான் அவங்கள்ட்ட. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு அரியா வாங்க, அவங்கள்ட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிட்டு இருக்கான். அங்கே அரியாவை கட்டுறாங்க. அவன் வந்து அந்த கூட இருக்க வியார்ட்ட சொல்லிடுறா, இது மாதிரி அவன் கூட சேர்ந்து செயல்படுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நீ போய் தேவன்ட்ட சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அதே மாதிரி வியாவும் இங்கே வந்துட்டு இது மாதிரி கேட்டுட்டு இருக்கா, எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இவன் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நான் அரியாவை பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். இவங்க சொல்லிடுறாங்க, எப்பயோ நம்மளுக்கு இடையில வந்து கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நீ வந்து இங்கே எங்களை பார்க்க வேணாம், இந்த காட்டுக்குள்ளேயே நீ வர வேணாம், அரியாவே இது தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. இவனா, நீங்கள் வந்து என்னை சொந்த வில்லேஜ்க்கு அமுச்சு வச்சுட்டீங்க, ஆனால் எனக்கு இன்னொரு விருப்பம் இருக்குது, கேட்டு போங்க அரியான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கத்திக்கிட்டு இருக்கோ பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஓமி இது எல்லாத்தையுமே பார்த்துடுறாரு. அதே மாதிரி ஓமி வந்து பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு தெரியும் நீ அப்பயே ஏமாத்துறன்னு சொல்லிட்டு உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு, அதனால தான் பின்தொடர்ந்து வந்து பார்த்தா இப்போ இங்கே நிற்கிற, எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரா. உன்னை இவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து தப்பாக எதுவும் யோசிக்கலை, இது மாதிரி அந்த உனிகிரி மரம் மட்டும் இந்த வில்லேஜில் இல்லைன்னா நம்ம எல்லாருமே நிம்மதியாக சுதந்திரமாக இருக்கலாம், அதைத்தான் நான் யோசித்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நானே இதை எதிர்க்க போகிறது இல்லை, ஏன்னா வந்து இந்த ஒனிகிரி மாறு சீல் பண்ணுறதுக்காக நிறைய பேரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்களாம், இது மாதிரி இன்னும் எத்தனை பேரை இழக்க வேண்டியதாக இருக்குமோ, அதனால இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா அந்த ஒனிகிரி மாறு தூக்கிட்டு இந்த லோகோஸ்ட்டை கொடுத்துட்டோன்னா பிரச்சனை முடிஞ்சிரும், இது மாதிரி வில்லைங்கிட்ட அந்த ஸ்வாடை கொடுக்க போகிறீங்களாம், அதை தான் இவங்க 2 பேருமே பிளான் போட்டு வச்சுருக்குறாங்க, ஏன்னா எந்த பிரச்சனையுமே வராது, யாருக்கும் சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி இது எல்லாத்தையுமே நீ கேட்டுட்டு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓமி சொல்கிறப்ப பார்த்தா வில்லங்கி டீமில் ஒருத்தாங்க நின்று இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கான். நான் நினச்ச மாதிரி தான் 2 பேருமே பேசுகிறீங்க, நல்ல ஐடியா தான், நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஓமி
ஓமி சொல்லிடுறாரு, இதை நம்ம ப்ரொசீட் பண்ணணும்னா நானும் உங்கள் டீமில் சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே செஞ்சு பார்க்குறான். இல்லை நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அவங்க எல்லாரும் உங்களை துரோகியாக பார்த்துருவாங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் என் குறுக்கையில் நீ வராதடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வில்லன் சொல்லிட்டு இருக்கான், ஏன்னா நீ உன் அம்மாவே இழந்திருக்கல அதனால தானே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஸ்வாடை சீல் பண்ணுறதுக்காக சாக்ரிஃபைஸ் கொடுக்குறதுல இவங்க அம்மாவே இழந்து போயிருக்கான் இவன். அதனால தான் வந்து ஓமி இப்போ இவங்க டீமில் சேர்ந்துக்கிட்டாரு. இதை வந்து நம்ம பசங்கள்ட்டலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி நடந்துட்டுன்னு சொல்லிட்டு. அவங்க நம்பவே மாட்றாங்க. ஏதாச்சும் நீ தப்பா புரிஞ்சிருக்க போற அப்படிங்கிற மாதிரிலாம். இல்லை இப்படிதான் நடந்துச்சு, அவர் நான் லோகஸ் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த பசங்களாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இப்படி ஓமி நிஜமாவே பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும், வாங்க சீக்கிரம் அவரை போய் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த காட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க. எந்த பக்கம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இது இந்த வில்லைங்க டீமு அவங்க கோட்டையில் நின்று பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாருப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, ஆனால் திருப்பி உயிரோட போவாங்களான்னு தான் சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓமியும் இங்கே வந்துடுறாரு இவங்க முன்னாடி. இவங்க பார்க்குறாங்க, ஓமி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நான் உங்களுக்கு கார்டியனாக இருக்க போகிறதும் இல்லை, உங்களுக்கு துணையாக நிற்க போகிறதும் இல்லை, நான் வந்து இப்போ லோகஸ் கூட தான் இருக்க போகிறேன், இனிமேல் என் முடிவு இப்படி தான் இருக்க போகுது, நீங்கள் அதை மாற்றணும்னு நீங்கள் வந்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக வீட்டுக்கு போயிருங்க, இல்லாட்டி நம்ம 2 பேருக்கு இடையில சண்டை தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன இப்படி மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக தான் பேசுகிறாரு. சரி வாங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தன் இல்லை போக முடியாது, எப்படி இவர் இப்படிலாம் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னால் அவன் சொல்கிறான், டமாக்கிக்கு இதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நம்மளோட குறிக்கோள் என்னன்னு தெரியுமில்ல, வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓமியும் இதுதான் சரியானது, வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்படி நடந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஓமியை முழுசாக நம்புகிறேன், என்னதான் இருந்தாலும் அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு, எவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கோம், இதுக்காக நம்ம போய் மனம் தளர்ந்துடலாமா, அவர் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப அந்த பசங்களும் அதை ஏற்றுக்குறாங்க. அது உண்மைதான், ஏன்னா வந்து ஓமி ஏதாச்சும் ரீசனோட தான் அங்கே போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கேட்டு வந்து சிஞ்சி ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து ஓடிடுறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த சண்டே அடுத்த எபிசோட் வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.